கோமாளி விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கான். எவனாவது நாட்டுல கேள்வி கேட்பானா? எவனாவது ஒரு கேள்வி கேட்டு பாத்திருக்கியா? ஏன் நாம் தமிழர் மட்டும் எல்லாருக்கும் சொரியுது, எல்லாருக்கும் பின்னாடி சொரியுது, கொந்தளிக்கிறானே ஏன் தெரியுங்களா? பிரச்சனை அவனுக்கு என்ன தெரியுங்களா? கட்சிக்கு பேர் மட்டும் நாம் தமிழர் இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க அவனுக்கு. நுட்பம் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு பிரச்சனை எது இல்ல, அண்ணன் சீமான் இப்பொழுது கட்சியின் பேரை ஏதோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஏதோ ஒரு பேரை திராவிட பின்னேற்ற கழகம்னே வச்சுக்கிறார். திராவிட பின்னேற்ற கழகம்னு வச்சுக்கிறாரு வச்சுக்க, கை தட்டிடுவான் எல்லாரும் கை தட்டிடுவான். அவனுக்கு எங்க சிக்கல்? நாம் தமிழர் என்று சொல்வதுதான் சிக்கல். இத புரிஞ்சுக்கணும். அப்ப நாம ஒன்னா நிக்கிற நாம இத முதல்ல புரிஞ்சுக்கணும். எதிரி தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். எதிரி எப்படிதான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா? நான் 2011 முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுறேன் என் ஊர்ல. அந்த பொதுக்கூட்டம் போடும்போது அந்த பொதுக்கூட்டத்துல நாம் தமிழர்னு ஒரு பதாகை வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம். இங்க இருக்க அண்ணன், இங்க இருந்து வெளியே போன அண்ணன் கல்யாணம் சொன்னதான் பேச்சாளர். வெளிப்பணர்ல அண்ணன் அவர் தான் பேச்சாளர். அப்ப நான் அழைச்சு பொதுக்கூட்டம் வைக்கிறேன். இரவு தம்பிகளோடு சேர்ந்து பதாகை வச்சிட்டு இருக்கேன். தமிழர் அல்லாத ஒருத்தன் என் வகுப்பு தோழன், தமிழர் அல்லாத ஒருத்தன் என் வகுப்பு தலைப்ப துபாயில இருக்கிறான். அந்த பையன் வந்தா இரவு 11 மணிக்கு பதாகை வச்சிட்டு இருக்கிறோம். கீழே வந்து என்ன பார்த்துட்டு இப்படி படிச்சுட்டு என்னடா இல்ல அப்படின்னா, கட்சிடா, கட்சி தொடங்கி இருக்கோம் அப்படின்னு, கட்சிக்கு பொதுக்கூட்டம்டா அப்படின்னு. நெருங்கிய நண்பன் என்னமா சொன்னா, நாம் தமிழர்னா அப்ப நாங்களா யாரு? முத நக்கல். அவன் ஏன்டா நக்கல் விடுறான்னு பார்த்தா அவன் தாய்மொழி தெலுங்கு. அப்ப உங்களுக்கு உண்மை சொல்றேன், எதிரிகள் மிக தெளிவா இருக்கிறான். நமக்கு யார் எதிரியாக வந்து நிப்பான் எதிர்காலத்துல? சீமானை பார்த்தும் சீமான் தம்பிகளை பார்த்தும் ஒட்டுமொத்த கட்சிகளும் பயப்பட காரணம் நம் கட்சியின் பெயர் நாம் தமிழர்ங்கிற பெயர். இந்த பெயருக்கு தான் பயப்படுறான்.